வணக்கம் மக்களே, வெல்கம் டு தர்மா அகாடமி. நான் உங்கள் தர்மராஜ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது போலீஸ் மற்றும் ஃபாரஸ்ட் எக்ஸாம் ஃப்ரீ டெஸ்ட் பேட்சில் டெஸ்ட் நம்பர் 19 வந்து பார்க்க போகிறோம். 7th ஸ்டாண்டர்ட் ஃபஸ்ட்டு டேர்மில் வட இந்திய புதிய அரசுகளின் தோற்றம் அப்படிங்கிற பாடம். ஓகேங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம அப்லோட் பண்ண வீடியோக்களை இன்னும் நீங்கள் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி பார்த்துட்டு இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். அடுத்த டெஸ்ட்டு 20வது டெஸ்ட் என்ன அப்படின்னா, தென்னிந்திய அரசுகளில் பிற்கால சோழர்களும் பாண்டியர்களும் அப்படிங்கிற லெசன் வந்து பார்ப்போம். டெஸ்ட் நம்பர் 21ல் டெல்லி சுல்தானியம் அதை பற்றி பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் படிச்சுட்டு அந்தந்த டெஸ்ட்டை டெய்லி இரவு 9 மணிக்கு அட்டன் பண்ணுங்கள். ஓகேவா? இந்த வீடியோவையும் ஃபுல்லாக பாருங்கள். எத்தனை கொஷின்ஸுக்கு நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஓகேவா? நீங்கள் எந்த அளவுக்கு ஆர்வமாக இருக்கீங்க அப்படிங்கிறதும் தெரியும். ஸோ அதனால் எல்லாருமே கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் மறக்காமல். ஓகேவா? அடுத்தது என்ன, வீடியோக்குள்ளே போயிடலாமா? அதுக்கு முன்னாடி TNUSRB எஸ்ஐ எக்ஸாமுக்கு ஒரு டெஸ்ட் பேட்ச் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். இன்றைக்கி மார்ச் 4ஆம் தேதி அது ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அதுக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள், டீட்டெயில்ஸ் வந்து ஷேர் பண்ணுவாங்க. பிடிச்சிருந்துச்சுன்னா பே பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் வினா, பிரதிகார அரசர்களுள் முதலாவது மற்றும் முக்கியமான அரசர் யார்? பிரதிகார அரசர்களுள் முதலாவது மற்றும் முக்கியமான அரசர் யார்? முதலாம் நாகப்பட்டர். முதலாம் நாகப்பட்டர் தான் முக்கியமான அரசர். பிரதிகாரர் கூர்ஜ அப்படின்னு சொல்லுவாங்க. அரச வம்சத்தை தோற்றுவித்தவர் யார்? பிரதிகாரர் அரச வம்சத்தை தோற்றுவித்தவர் யார்? ஹரிச்சந்திரா அப்படிங்கிறவர் தான் தோற்றுவித்தார். ஹரிச்சந்திரா அப்படிங்கிறவர் தான். பால அரச வம்சத்தை தோற்றுவித்தவர் யார்? பால அரச வம்சத்தை தோற்றுவித்தவர் யார்? கோபாலர் அப்படிங்கிறவர் தான். கோபாலர் தோற்றுவித்தார். ஸோ நம்ம வந்து படிப்போம், கங்கை கொண்ட சோழபுரத்துக்காக ராஜேந்திர சோழன் வந்து மகிபாலர் அப்படிங்கிறவரை தோற்கடித்தார்னு. ஓகேங்களா? விக்ரமசீலா மடலாலயத்தை உருவாக்கியவர் யார்? விக்ரமசீலா மடலாலயத்தை உருவாக்கியவர் யார்? மகிபாலர். யாருடைய ஆட்சி காலங்கள் வங்காள வரலாற்றின் சிறப்புமிக்க ஒளிரும் அத்தியாயங்கள் என வரலாற்று அறிஞர் RC மஜும்தார் கூறியுள்ளார்? யாருடைய ஆட்சி காலம் வங்காள வரலாற்றின் சிறப்புமிக்க ஒளிரும் அத்தியாயங்கள் என வரலாற்று அறிஞராக இருக்கிற RC மஜும்தார் கூறியிருக்கார் அப்படின்னா தர்மபாலர் மற்றும் தேவபாலர். முதலாம் மகிபாலன் எந்த ஆண்டு அரியணை ஏறினார்? முதலாம் மகிபாலன் எந்த ஆண்டு அரியணை ஏறினார்? கிபி 988. கிபி 988. ஓகேங்களா? கீழ்கண்ட கூற்றுகளில் எது சரியானது? சித்தூரின் ராணா மாளவத்தை வெற்றி கொண்டதன் நினைவாக ஜெயஸ்தம்பா என்னும் வெற்றி தூண் சித்தூரில் நிறுவப்பட்டது. சித்தூரின் ராணா மாளவத்தை வெற்றி கொண்டதன் நினைவாக ஜெயஸ்தம்பா என்னும் வெற்றி தூண் சித்தூரில் நிறுவப்படுது. ராஜபுத் என்னும் சொல் ராஜபுத்திர என்னும் சமஸ்கிருத சொல்லிலிருந்து பெறப்பட்டுச்சு. முதலாம் மகிபாலர் பால வம்சத்தின் மிகச்சிறந்த அரசராக இருந்திருக்காரு. இதில் எது சரி? இந்த கூற்றுகளில் அனைத்தும் சரிதான். ராஜேந்திர சோழன் வெற்றி கொண்ட பால அரசர் யார்? ராஜேந்திர சோழன் வெற்றி கொண்ட பால அரசர் யார்? ஆன்சர் என்ன? முதலாம் மகிபாலர். முதலாம் மகிபாலரை வெற்றி கொள்கிறார். சௌகான்கள் அரச வம்சத்தை தோற்றுவித்தவர் யார்? சௌகான்கள் அரச வம்சத்தை தோற்றுவித்தவர் யார்? ஸோ எல்லாமே ராஜவம்சம், ராஜபுத்திரர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஆன்சர் என்ன? சிம்மராஜ் அப்படிங்கிறவர் தான். சிம்மராஜ். சௌகான்களில் தலை சிறந்த அரசராக கருதப்படுபவர் யார்? சௌகான்களில் தலை சிறந்த அரசராக கருதப்படுறது பிருத்திவிராஜ். ஸோ இப்போ கூட நம்ம பார்த்துருப்போம். ஓகேங்களா? ஸோ என்ன படம், அக்ஷய்குமார் நடித்த ஒரு படம் வந்துச்சு. ஸோ அதுவும் சௌகான்கள் தான். 1191ஆம் ஆண்டு நடைபெற்ற முதல் தரையன் போரில் முகமது கோரியை தோற்கடித்த மன்னர் யாருன்னா பிருத்திவிராஜ் தான். 1191ஆம் ஆண்டு நடைபெற்ற முதல் தரையன் போரில் முகமது கோரியை தோற்கடித்த மன்னர் பிருத்திவிராஜ். 1192ஆம் ஆண்டு நடைபெற்ற இரண்டாம் தரையன் போரில் முகமது கோரியால் தோற்கடிக்கப்பட்ட மன்னன் பிருத்திவிராஜ்.
1891 ஜெயிச்சிட்டாரு, 92 தோத்துட்டாரு. ஓகேவா? காந்தரியா கோவில் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? காந்தரியா கோவில் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? ஆன்சர் என்ன? மத்திய பிரதேசத்தில் அமைஞ்சிருக்கு. சிந்துவின் மீது முகமது பின் காசிம் எந்த ஆண்டு படையெடுத்தார்? சிந்துவின் மீது முகமது பின் காசிம் எந்த ஆண்டு படையெடுத்தார்? கிபி 712. கிபி 712. டெல்லியின் முதல் சுல்தான் யார்? டெல்லியின் முதல் சுல்தான் யார்? குத்புதீன் ஐபக். குத்புதீன் ஐபக். பிருத்திவிராஜ ரசோ என்னும் நூலை எழுதியவர் யார்? பிருத்திவிராஜ ரசோ என்னும் நூலை எழுதியவர் யார்? சந்த் பார்தை அப்படிங்கிறவங்க தான் எழுதியிருக்காங்க. சந்த் பார்தை அப்படிங்கிறவங்க எழுதியிருக்காங்க. கஜினி என்னும் ஒரு சிறிய அரசு எங்கு அமைந்திருந்தது? கஜினி என்னும் ஒரு சிறிய அரசு எங்கு அமைந்து இருந்தது? ஆப்கானிஸ்தானில் இருந்துச்சு. ஆப்கானிஸ்தானில் இருந்துச்சு. கஜினி மாமூதின் படையெடுப்புக்கு முக்கிய காரணம் என்ன? கஜினி மாமூதின் படையெடுப்புக்கு முக்கிய காரணம் என்ன? கஜினி மாமூதின் படையெடுப்புக்கு முக்கிய காரணம் இந்தியாவின் செல்வத்தை கொள்ளையடிப்பது. இந்தியாவின் செல்வத்தை கொள்ளையடிப்பது தான் அவனுடைய முக்கிய நோக்கமாக இருந்துச்சு. அதில் வெற்றியும் பெற்றார். ஓகேங்களா? 18வது முறை இல்லை, ஒவ்வொரு முறையும் வெற்றி அப்படின்னு வச்சுக்கோங்க. ஒவ்வொரு முறையும் ஏதோ ஒரு ஊரில் ஆட்டையை போட்டு தான் போயிட்டுருப்பார். ஓகேங்களா? ஸோ இதோட இந்த வீடியோ முடிஞ்சு. அடுத்து என்ன? தென்னிந்தியாவில் பிற்கால சோழர்களும் பாண்டியர்களை பற்றி பார்ப்போம். அதுக்கப்புறம் டெல்லி சுல்தானை பற்றி பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ அந்த 2 வீடியோவுக்கு அப்புறம் நான் அடுத்த டெஸ்ட் என்ன அப்படிங்கிறத சொல்கிறேன். தொடர்ந்து எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ். அப்போ தான் வீடியோ போடுறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு வீடியோவை எண்ட் பண்ணிக்கிறேன். நன்றி, வணக்கம்.